மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இப்போ குளிர்காலம். இந்த வருஷம் குளிர் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 0 டிகிரிக்கு போற அளவுக்கு அந்த வருஷம் குளிர் இருந்துச்சு. சூரியகாந்தத்தால அந்த குளிரை தாங்கிக்க முடியாம உடம்புல ஒரு 2 ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தலைக்கு ஒரு மங்கி கேப்பு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல குளிர்ல நடுங்கிக்கிட்டே ராமாராவ் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, என்னங்க இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுல வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்லனா ஏன் இவ்வளவு குளிராயிடுக்குது? அடியே பைத்தியக்காரி, குளிர்காலத்துல குளிராம வெயிலா அடிக்கும். ஊர் முழுக்கவே இதே அளவுதான் குளிர். நமக்கு மட்டும் தனியா இல்ல. நீ அந்த ஜன்னலை கூட சாத்தாம உக்காந்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள குளிர்காத்து வீசாதா? அட சாத்திட்டேங்க. ஆனாலும் குளிர்காத்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல. என்னவோ நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அப்பதான் சமையலறையில இருந்து கோமலி, சாந்தினி 2 பேருமே வந்தாங்க. அவங்க 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வர்றத பார்த்து சூரியகாந்தம் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஏண்டி வீணா போனவளுங்களா, ஏன் நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க? வெளியில எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அத்தை, உங்களுக்கு தெரியாது, இது சயின்ஸ் அத்தை. முள்ள முள்ளால எடுக்கணும், வைரத்தை வைரத்தால உடைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் குளிர குளிராலதான் எடுக்கணும். நாம இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ளெல்லாம் ஐஸா ஆயிடும். அப்போ வெளியில இருக்கிற குளிர் ஒன்றும் நமக்கு பெருசா தெரியாது இல்லையா? ஆமாத்த, கோமலி அக்கா சொல்றது உண்மைதான். நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிற குளிருக்கு நம்ம உடம்பு பழகிடும். அப்புறம் குளிரால நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சூப்பர் மருமகளுங்களா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஐன்ஸ்டீனே சமாதியிலிருந்து எழுந்து வந்து கை கொடுப்பார் போல தெரியுது. குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு தாமா ஆகும், அது நோயை எதிர்க்காது. அட, நீங்க வேற இவங்களுக்கு சொல்லி புண்ணியம் இல்ல, அமைதியா இருங்க. சரி கோமலி, இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சமைக்க போற? ஏதாவது சமைச்சிடுங்க. குளிர்ல சமையல் அறையில என்னால நிக்க முடியல. அத்தை, சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நாங்க வெளியில தான் வச்சிருக்கோம். ஏன்னா இது குளிர்காலம் இல்ல, காய்கறி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் பில்லும் மிச்சம்தான். இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து காந்தம் காந்தம் அப்படின்னு கத்திக்கிட்டு சாந்தம்மா வந்தாங்க. சாந்தமும் குளிர் தாங்க முடியாம சால்வைய போத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னடி சாந்தம்மா, இந்த குளிர்ல கத்திக்கிட்டே வர? கதவை சாத்து, குளிர் அதிகமாயிடும். ஐயோ, குளிர் தாங்க முடியல காந்தம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். நம்ம பக்கத்து ஊருக்கு சாமியார் வந்திருக்காராமா. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாமியாருங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. இந்த குளிர்காலத்துல, அதாவது இந்த குளிர்ல யார் ஒருத்தங்க குளிரை தாங்கிக்கிட்டு வெளியில படுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே வரும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அந்த நிலாவோட ஒளி இந்த குளிர்காலத்துல நேர நம்ம உடம்பு மேல பட்டா நம்ம உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகி முட்டி வலி கூட போயிடுமாமே. உண்மையாவா? அப்ப என் முட்டி வலி சரியாயிடுமா? ஆனா குளிர் நம்மள கொன்னுடு போலியே. அதுலதான் இருக்கு விஷயம். அந்த குளிர் பட்டு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போய் நாம நல்லா இருப்போமாமா. கஷ்டப்படாம பலன் வாடுமா. அதான் இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரையும் மாடியில படுக்க சொல்லியிருக்கேன். உங்ககிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாந்தம்மா வந்து போனதும் சூரியகாந்தத்துக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு பக்கம் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க, இன்னொரு பக்கம் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் குணமாயிடும். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னதுதான் சாந்தம்மாவும் வந்து சொல்லிட்டு போறாங்க. குளிர்ல ராத்திரியில வெளியில படுத்தா உடம்புக்கு நல்லது. ஆகாயத்துல யார் இருக்காங்க? நட்சத்திரம் தானே. நட்சத்திரம் சூரியனுக்கு சமந்தானே. கோடி கணக்கான சூரியனோட ஒளி நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அது ஹீலிங் தானே அத்தை. கிட்டத்தட்ட ஹீட்டர் போட்ட மாதிரி தான். அட ஆமாக்கா, இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. வெயில் காலத்துல மாடியில படுத்தா சில்லுன்னு காத்து வீசுதுல, அப்ப குளிர்காலத்துல மாடியில படுத்தா நல்ல சூட காத்து வீசணும்ல. இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இந்த விஷயம் இத்தனை நாளா தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கி இருந்திருக்கோம். அட பைத்தியக்கார பசங்களா, வெயில் காலத்துல ஜில்லுன்னு காத்து வரும்னு மாடிக்கு போகலாம், ஆனா குளிர்காலத்துல சூடா காத்து வரும்னு யார் சொன்னது? என்ன இதெல்லாம்? அட வாய மூடுங்க. பொண்ணுங்க எது புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. சாந்தம்மாவும் அதைத்தானே சொல்லிட்டு போனா. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் மாடியில தான் படுக்கணும். ராஜேஷ், மோகனுக்கு சொல்லிடுங்க, பாயி தலகாணி போர்வை எல்லாம் மாடிக்கு போகட்டும். ராமாராவ் அதை கேட்டு பாவம் ரொம்ப கவலைப்பட்டாரு.
ஆனா சூரியகாந்தத்தை எதிர்த்து பேசுற தைரியம் அவருக்கு இல்லைங்கிறதுனால சரி இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மாடியிலேயே படுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ராஜேஷும் மோகனும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த கேள்விப்பட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அம்மாவை எதிர்த்து பேசுற தைரியம் அவங்களுக்கும் இல்ல. அது ராத்திரி 10 மணி. அப்போ ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட குடும்பம் மட்டும்தான் மொட்டை மாடியில இருந்துச்சு. குளிர்காத்து வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் 4-5 போர்வைய போத்திக்கிட்டு இறுக்கி படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்ன குளிர் இவ்வளோ அதிகமா இருக்கு. அடியே கோமலி, எங்கடி நட்சத்திரத்தோட அனலே வரல? வரும் அத்தை, அதுங்க ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, அதனால அனல் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். வெயிட் பண்ணுங்க, வேணும்னா இன்னொரு போர்வைய போத்திக்கோங்க. அம்மா, நாளைக்கு காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு. இப்படி குளிரில் படுத்தா நாளைக்கு குரல் வராது. அப்புறம் நான் சைகையில் தான் பேசணும். பரவாயில்ல, அமைதியாருடா. இது சாமியார் சொன்னது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் சொன்னதை நம்ம செஞ்சே ஆகணும். எல்லாரும் போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. ஆனா யாராலையும் தூங்க மட்டும் முடியவே இல்லை. பக்கத்து வீட்டு சாந்தம்மாவோட வீட்டு மொட்டை மாடியில இதே நிலைமை தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாடியில தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடியே சாந்தம்மா, தூக்கம் வந்துச்சாடி? இல்ல காந்தம், பல்லெல்லாம் நடுங்குது. ஆனா மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் இல்லையா? நீ தூங்கிட்டியா? ஆ, என் மருமக சொன்னா நட்சத்திரத்திலிருந்து அனல் வரும்னு. இன்னும் வரல. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு ரங்கையா சுப்பையா வெளியில வந்தாங்க. சூரியகாந்தம் சாந்தம்மா மாதிரி கஞ்ச பிசினாரிங்களே மாடியில படுத்திருக்காங்கன்னா நிச்சயமா இதுல ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அப்ப ரங்கையா அவன் பொண்டாட்டிக்கிட்ட, பாத்தியா, சூரியகாந்த குடும்பத்தில் எல்லாரும் மாடியில் படுக்கிறாங்க. ₹1 லாபம் இல்லாமல் சூரியகாந்தம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு மொட்டை மாடியில் படுக்கிறாங்கன்னா நிச்சயம் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். வா வா, நாமளும் மாடிக்கு போகலாம். அப்படின்னு அடுத்த 1 மணி நேரத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருமே மாடியில வந்து படுத்தாங்க. வெளியில குளிர் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட எல்லாரும் வேற வழி இல்லாம மொத்தமா மாடியில தான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்க இருக்க குளிர் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அதை சூரியகாந்தத்தால தாங்கிக்கவும் முடியல. ஏங்க, என்னால குளிர் தாங்க முடியலங்க. இந்த கோமலி சொன்ன அந்த நட்சத்திர ஹீட்ரு எப்ப வேலை செய்யுமோ என்னவோ, ஆனா இப்போதைக்கு என்ன என்னமோ ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரியே இருக்குதுங்க. அத்தை, எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உள்ள நல்ல சில்லுன்னு இருந்து வெளியில சூடா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நாம இப்ப வெளியில இருக்கோம் அப்படின்னா நாமளே ஐஸ் மாதிரி மாறிட்டோம்ல. இப்போவாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சே, அதுவே சந்தோஷம். வாங்க கீழே போகலாம். மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நான் செத்துடுவேன் போல. எல்லாரும் எழுந்திருச்சு கீழே போக தயாரானாங்க. அப்ப திடீர்னு சாந்தினிக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. அத்தை, இருங்க, யாரோ நம்ம வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. திருடங்களோ என்னவோ. எல்லாரும் அமைதியா மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்தாங்க. உண்மையிலேயே 2 திருடனுங்க சூரியகாந்த வீட்டோட செவரேறி குதிச்சு உள்ள வந்தானுங்க. குளிர்காலம் இல்லையா, எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. திருடுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சு வந்திருந்தானுங்க. டேய், இந்த வீடு ரொம்ப பெருசு. நிறைய பொருளுங்க இருக்கும்னு நினைக்கிறேன். குளிருக்கு பயந்து ஒரு நாய் கூட குலைக்கல. இதுதான் சமயம். வாடா திருடலாம். சரிடா, முதல்ல அந்த கதவை ஓட. அப்படின்னு திருடனுங்க வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணும்போது மாடியில இருந்து சூரியகாந்தத்தோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஏமாண்டா அது, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே திருட வருவீங்க? ஏங்க, அந்த ஓலைக்கைய என் கையில கொடுங்க. திடீர்னு மாடியில இருந்து போர்வையை பொத்திக்கிட்டு எல்லாரும் பேய்ங்க மாதிரி எட்டி பார்த்ததும் திருடனுங்க பயந்து போயிட்டானுங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து அந்த திருடனுங்களை எட்டி பார்த்ததை பார்த்து அவனுங்க எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆயிட்டானுங்க. டேய், இது மனுஷங்க வாழ்ற ஊர் மாதிரி இல்ல, பேய்ங்க வாழ்ற ஊரோ? இந்த நேரத்துல எல்லாரும் மொட்டை மாடியில என்ன பண்றாங்க? டேய், இது என்னமோ இவங்க நமக்காக போட்ட வலை மாதிரி தெரியுது. வா, ஓடி போயிடலாம். திருடனுங்க செவரேறி குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணப்போ எல்லாரும் சேர்ந்து திருடங்க திருடங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. திருடனுங்க இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இதுங்க மனுஷங்க வாழ்ற ஊர் இல்ல பேய் வாழ்ற ஊரு நினைச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. திருடனுங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லம்மா, உங்க லாஜிக்கால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நாம மாடியில இருந்ததால திருடனுங்களை பார்த்தோம். இல்லனா வீடு திருடு போயிருக்கோம். அதுதான் என் மருமகளுங்களோட திறமை. பாத்தீங்கல்ல, திருடனுங்க வருவானுங்கன்னு தெரிஞ்சுதான் என் மருமகளுங்க இன்னைக்கு மாடியில படுக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருப்பாளுங்க. ஏமா கோமலி, திருடனுங்க வருது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ அத்தை, திருடனுங்க வருவானுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாடியில படுத்தா கடவுளுக்கு பக்கத்துல இருப்போம்ல,
கடவுள் நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நம்மள காப்பாத்துவாருங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு அப்படிதான் நம்மள காப்பாத்திருக்காரு. இப்பதான் எனக்கு இன்னொரு யோசனையும் வருது. பேசாம வீட்ல சிசிடிவி எதுக்கு வைக்கிறது? நம்ம எல்லாரும் மாடியில படுத்தே பாத்துக்கலாமே. சரி சரி போது நிப்பாட்டுங்க. திருடனுங்க போயிட்டானுங்கல்ல, வாங்க உள்ள போலாம். குளிரு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. எல்லாரும் ஒன்னா ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க. கோமலி அவங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் காஃபி குடிச்சுக்கிட்டே தும்மிக்கிட்டே இருந்தாங்க. ஹச்சு ஹச்சுன்னு தும்மல் சத்தம் வீடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட கொடுமையே, திருடனுங்க வந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப இந்த கோல்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? விடுங்க அத்தை, இதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. கோல்டு ஆச்சுன்னா உடம்புக்குள்ள தேவையில்லாம இருக்கிற சளியெல்லாம் வெளியில வந்துருமா. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. நீங்களும் உங்க லாஜிக்கும் போதும் நிறுத்துங்கம்மா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப சாந்தம்மா ஜன்னல் வழியா சூரியகாந்தத்தை பார்த்து, காந்தம், எங்க வீட்ல எல்லாருக்கும் ஜுரம் அடிக்குது. ஒரு மருமக கிட்ட கேட்டு அந்த நட்சத்திர ஈற்று எப்ப ஆனாவுன்னு கேட்டு சொல்ல அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு ராமாராவ், ராஜேஷ், மோகன் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூரியகாந்தம் மட்டும் கோமலிய அங்கேயே உட்காந்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி குளிர்காலத்துல மொட்டை மாடியில எல்லாரும் படுத்து தூங்கின மெமரி அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாததா மாறி போச்சு. இது இன்னைக்கான கதை. இதே மாதிரி உங்களை இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஒரு நாள் காலையில வெளியில குளிர் அதிகமா இருந்துச்சு. சூரியகாந்தம் ஹால்ல குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமாராவ் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பப்பா, இந்த வருஷம் ரொம்ப குளிர் அதிகமா இருக்குங்க. என்னால தாங்க முடியல. குளிர் ஒன்றும் அதிகமா இல்லை காந்தம். உனக்கு வயசாகுதில்ல, அதான் குளிர் அதிகமா தெரியுது. வாயை மூடுங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலை. ஆபீஸ்க்கு போற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டாளுங்களா என்னன்னே தெரியலையே. ஏமா கோமலி, சாந்தினி, 2 பேரும் இங்க வாங்க. அப்பதான் கோமலி ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்தா. அவளுக்கு பின்னாடி சாந்தினி ஒரு ஸ்டைலான லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்தா. அத்த, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டதுனால தானே நீ வந்த. ஆமா, கையில் என்ன ஏதோ பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு இருக்க? நம்ம ஊரை விட்டு எங்கேயாவது போக போறோமா? ஐயோ இல்ல அத்த, இது உங்க சின்ன புள்ள ராஜேஷோட டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸா? ஏம்மா, அது டிஃபன் பாக்ஸ் தானா இல்லை வேற எதனா வச்சிருக்கியா? அவ்வளோ பெருசா இருக்கு. ஐயோ மாமா, வெளியில குளிர் அதிகமா இருக்குல்ல. மதியம் அவரு சாப்பிடும்போது சாப்பாடு சில்லுன்னு இருந்தா அவர் தொண்டையில இறங்குறது இல்லையாமா. அதான் டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு ஸ்வெட்டரு, ஒரு மப்ளரு, அப்படியே ஒரு துணி சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ உள்ள இருக்கிற சூடு வெளியில போகாது இல்லையா? அடி வீணா போனவளே, டிஃபன் பாக்ஸை ஸ்வெட்டரு ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு மூடி வச்சவ நீயா தான் இருப்ப. சரி, அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்க? சுட சுட களியும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன். இந்த குளிர்காலத்துல சாப்பிட இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான், ஆனா ஆபீஸ்ல அவன் களியை சாப்பிட்டா யாராவது ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? யார் நினைச்சா எனக்கு என்ன, என் புருஷன் பசித்தியும் தான் எனக்கு போதும். சரி சரி, அதை இங்க வை. ஏன் சாந்தினி, நீ என்ன கையில் ஏதோ சின்ன பர்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஆமா, டிஃபன் பாக்ஸ் எங்க? இதுதான் அத்தை லஞ்ச் பாக்ஸு. ஸ்லிம்மா இருக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும். சிட்டில எல்லாரும் இதை தான் யூஸ் பண்றாங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும்? 2 இட்லி கூட பிடிக்காதே. ஐயோ அத்தை, நீங்க வேற. சுரேஷ் இப்பதான் வெயிட் ஏறிக்கிட்டு இருக்காரு. அதான் அவருக்கு டயட் ஃபுட்டு தான் இதுல வச்சிருக்கேன். இதுல நான் சாலட் வச்சிருக்கேன். கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் குக்கும்பர், இது கூட ஒரு 2 பீஸ் ஆப்பிள் வச்சிருக்கேன். என்னது, பச்சை காய்கறியா? இந்த குளிர்ல சூடா சமைச்சு வைக்கிறத விட்டுட்டு பச்சை காய்கறி வச்சா சளி பிடிக்காது? இல்ல மாமா, இது டயட் ஃபுட்டு. அவங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. இங்க பாரு சாந்தினி, அவன் ஆஃபீஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். அந்த கொஞ்சோண்டு காய்கறி சாப்பிட்டா சக்தி கிடைக்குமா? கோமலிய பாரு, புருஷனுக்கு சாப்பாடு சூடா இருக்கணுன்றதுக்காக களி, நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புறா. அப்பதான் அங்க சுரேஷ் வந்தான். என்னம்மா, காலையிலேயே கிளாஸ் எடுக்கிற போல? கிளாஸ் எடுக்கலடா, உன்னோட லஞ்ச் பாக்ஸை என்ன பண்ணிருக்கான்னு பாரு. அந்த பச்சை காய்கறி எப்படா சாப்பிட்டு போவ? சாந்தினி, இந்த குளிர்ல சாலட் சாப்பிடணுமா? எனக்கு பசிக்குது. அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான். என்னென்ன, உன் லஞ்ச் பாக்ஸ் இவ்வளோ சின்னதா இருக்கு? என் லஞ்ச் பாக்ஸை பாரு, கோமலி ஏதோ பாமை பேக் பண்ண மாதிரி பண்ணியிருக்கா. ராஜேஷ், உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற அறிவுல பாதி கூட உங்க அன்னைக்கு இல்லடா. சரி சரி, அந்த லஞ்ச் பாக்ஸ் 2 பேரும் பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. கோமலி, இப்ப காலையில எல்லாரும் சாப்பிட்றதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? சுட சுட இட்லி சாம்பார் செஞ்சிருக்கேன் அத்தை. அப்புறம் என்ன, எல்லாரும் வந்து உட்காருங்க. இட்லி சாம்பாரை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. சாந்தினி, அந்த சாலட் பாக்ஸையே உன் புருஷனுக்கு கொடுத்துடுமா. அம்மா, இந்த சாலட் பாக்ஸை தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போனோமா?
வேற வழியிலடா, அவ பாசமா கட்டின லஞ்ச் பாக்ஸ் இல்ல, மதியம் நீ அதையே சாப்பிடு. அதை கேட்டு ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க, அப்புறம் இட்லி சில்லுன்னு ஆயிட போகுது. ஆபீஸ்ல மதிய நேரம் ஆச்சு. எல்லாருமே லஞ்ச் டைம்ல சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அப்ப ராஜேஷ் சுரேஷ் 2 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த குளிருக்கு கூட துணையா பசியும் சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துதுண்ணே. ராஜேஷ் அவனுடைய லஞ்ச் பாக்ஸை எடுத்து டேபிள்ல வச்சான். அது பார்க்கறதுக்கு பெரிய துணி மூட்டை மாதிரி இருந்துச்சு. கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது என்ன மேஜிக் ஷோவா? அவ்வளோ பெரிய மூட்டையை எடுத்து வச்சிருக்க. அண்ணா, இது கோமலியோட மேஜிக் ஷோண்ணே. இரு காமிக்கிறேன். ராஜேஷ் மெதுவா மேல இருந்த துணியை எடுத்தான். அதுக்கப்புறம் டவல், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் மப்ளர், அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ். அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே, சாப்பாடு ஜில்லுன்னு ஆகக்கூடாதுன்னு ஸ்வெட்டர் போட்டிருக்கா கோமலி. நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான். கடைசியில ராஜேஷ் அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்து புகை வந்துச்சு. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பும் சுட சுட களியும் அதுல இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப சூடாதான் இருந்துச்சு. பாத்தியா அண்ணன் கோமலியோட புத்திசாலித்தனத்தை? களியும் நாட்டுக்கோழியும் இன்னும் சூடா இருக்கு. ஆமா, உன் லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணு. ராஜேஷ் அப்படி சொன்ன உடனே சுரேஷ் அவனுடைய பாக்ஸை ரொம்ப சோகமா தான் திறந்தான். அதுல வாடி போன கேரட்டும் வாடி போன வெள்ளரிக்காயும் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அவனுக்கு பசியே போயிடுச்சு. இந்த பக்கம் ராஜேஷ் சுட சுட களிய வாயில வச்சுக்கிட்டு, அண்ணா, என்ன இது? முயல் சாப்பிட்றதெல்லாம் பாக்ஸ்குள்ள இருக்கு. இதுதான் உன் லஞ்சா? என்னடா பண்றது? உங்க அண்ணி டயட் ஃபுட்டுன்னு வச்சிருக்கா. இதை பார்க்கும்போதே பசியெல்லாம் பறந்து போச்சு. டே, அந்த களியில ஒரே ஒரு வாய் கொடுடா. ஐயோ அண்ணன், அண்ணி டயட்டுக்காக பாசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ இந்த நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட்டா டயட் எல்லாம் வீணா போயிடுமே. சாப்பிடு சாப்பிடு, அந்த கேரட்டையே சாப்பிடு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சுட சுட களிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் கோவமா அந்த சாலடை சாப்பிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. சுரேஷ் அங்கிருந்து நேரா டைனிங் டேபிளுக்கு தான் போனான். அம்மா அம்மா, சீக்கிரமா சாப்பிட எதனா கொண்டு வாமா, பசியில உயிர் போகுது. சூரியகாந்த ராமராவ் பதட்டமா வெளியில வந்தாங்க. என்னடா, யாராவது துரத்திக்கிட்டு வராங்களா என்ன? இப்படி ஓடி வந்து உட்கார்ற? யாரும் துரத்திக்கிட்டு வரலம்மா, என்னால் பசியை தாங்கவே முடியல. அதுவும் அந்த காய்கறியை சாப்பிட்டு வயிறு காலியாக தான் இருக்கு. வீட்டில் என்ன இருக்கோ அதை சீக்கிரம் கொடுமா. அப்போ சாந்தினி அங்க வந்து, இல்லைங்க, இந்த நேரத்துல நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் உங்களுக்காக கிரீன் டீ பண்ணிருக்கேன், அதை குடிங்க, உங்க பசி போயிடும். முடியாது சாந்தினி, இப்போ கிரீன் டீ குடிச்சா நான் செத்து தான் போவேன். எனக்கு சாப்பிட எதனா வேணும். ஏண்டி, காலையில சொன்னல, ஆஃபீஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு 4 காய்கறியை கொடுத்துட்டா எங்கிருந்து பத்தோம்? நகரு நகரு. எம்மாடி கோமலி, நீ மதியம் வச்சிருந்த அந்த களியும் குழம்பு இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா, பாவம் என் புள்ள அதையாவது சாப்பிடட்டும். சரிங்க அத்தை, சுட சுட மிளகா பஜ்ஜியும் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அதையும் கொண்டு வந்துடுறேன். மிளகா பஜ்ஜி அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷோட முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. ராமராவ் வாயில எச்சில் ஊறுச்சு. ஆமாடி கோமலி, எனக்கும் 4 பஜ்ஜியை கொண்டு வாமா. இந்த குளிர்ல பஜ்ஜி சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, இது ஆயில் ஃபுட்டு, டயட்டை ஃபாலோ பண்ணலனா அதுக்கப்புறம் எங்கிருந்து ஒல்லியாக முடியும்? சுரேஷ், இது வேண்டாம். உன்னை வாயை மூட சொல்லி சொன்னேன். என் பிள்ளைய கொல்றதையே நீ டார்கெட்டை வச்சுக்கிட்டு இருக்கியா? நாளையில இருந்து அவனுக்கு 4 லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். நீ உன் பியூட்டி பார்லர் வேலையை பாரு. இல்லத்த, இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. அவருக்கு டயட் பிளான் படி தான் நான் சமைச்சு கொடுக்க போறேன். நாளைக்கு கிராமத்தோட சமையல் தான், ஆனா அதுல என்னுடைய மாடர்ன் டச் இருக்கும். அது மட்டும் இல்லாம டேஸ்டாவும் இருக்கும். ஐயோ, மாடர்ன் டச்சா? அப்போ நாளைக்கு நம்ம எல்லாரும் பட்னி தான். எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. அடுத்த நாள் காலையில கோமலி சமையல் அறையில ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா. தலையில பெரிய தொப்பி வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி அவ சமையல் வேலைய ஆரம்பிச்சா. பக்கத்துல நின்று கோமலி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்னக்கா இது, ரவையில ஓட்ஸ் போட்டிருக்க? கோமலி, இது ஓட்ஸ் உப்புமா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நீ அந்த கடுகலப்பு டப்பாவே எடு. என்ன சாந்தினி இது, அடுப்பு பத்த வைக்காம பாத்திரத்துல என்னத்தை கிண்டிக்கிட்டு இருக்க? அத்தை, இது அடுப்புல சமைக்க கூடாது, விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும், அதனால ஓவன்ல தான் சமைக்கணும். இன்னைக்கு ராகி பீட்சாவும் அப்புறம் புரோக்கலி துவையல் செய்யறேன். பாத்தீங்களாங்க, ராகி பீட்சாவா புரோக்கலி சட்னியா? இதை சாப்பிட்டா நம்ம சமாதிக்கு தான் போயாகணும். பரவாயில்ல விடு காந்தம், புதுசா எதனா சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சாந்தினி ராகி பீட்சா புரோக்கலி பச்சடியை கொண்டு வந்து வச்சா. ராகி பீட்சா பார்க்க ரொம்ப கருப்பா இருந்துச்சு, புரோக்கலி அப்படியே பச்சை பச்சையா தான் இருந்துச்சு. சாந்தினி,
இதை சாப்பிடணுமா? ஆமாங்க, நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. விருப்பமே இல்லாம சுரேஷ் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். உடனே அவனுடைய முகமே மாறி போச்சு. அதை முழுங்கவும் முடியல, அவனால துப்பவும் முடியல. அதுக்குள்ள ராஜேஷும் டேஸ்ட் பண்ணி பார்த்தான். அட கடவுளே, அண்ணி இதில் உப்பு போட மறந்துட்டீங்களா? உப்பு அதிகமா போட்டா பிபி எல்லாம் அதிகமாயிடும் ராஜேஷ், அதனால உப்பை கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். அப்ப சூரியகாந்த் அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்து, அடி பாவி, இது சட்னியா இல்ல மாட்டு சாணமா? இத சாப்பிட முடியும் மனுஷனால? என்னால முடியாது. எம்மாடி கோமலி, போய் கொஞ்சம் தயிர் கொண்டு வா, அப்படியே கொஞ்சம் ஊறுகாவும் கொண்டு வா, அதை வச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாமா? ஆமா கோமலி, போய் கொண்டு வா. சாரி சாந்தினி, உன் பாசம் எனக்கு பிடிக்குது, ஆனா நீ சமைக்கிற சாப்பாடு தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சமைக்கிறதையே சாப்பிட்றேன். நான் உங்க எல்லாருக்காக ஹெல்த்தியா சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கோச்சிக்கிட்டா சாந்தினி. இங்க பாரு சாந்தினி, நீ எங்க எல்லாருக்காகவும் ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்குற, உன்னோட பாசம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, இது நம்ம ஊருக்கு ஏத்தாப்புல தான் நம்ம சாப்பிடணும். குளிர்காலத்துல சூடா சாப்பாடு சாப்பிடணும், அப்பதான் உடம்புக்கு பலம். இந்த பீட்சா பர்கர்லாம் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இது வயித்த நிரப்பாது. இனிமே இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்காத, எங்களை பயமுடுத்தாத. ஆமா காந்தம், இன்னைக்கு நமக்கு மிச்சம் தயிர் சாதம் தான். எல்லாரும் வழி இல்லாம கோமலி கொடுத்த தயிர் சாதத்தையும் ஊறுகாவையும் சாப்பிட்டு வயித்த நிரப்பிக்கிட்டாங்க. சாந்தினியாலையும் பசி தாங்க முடியல. கடைசியில அவளும் அதை தான் சாப்பிட்டா. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வேற சொன்னா. இப்பவாவது நீ எங்க வழிக்கு வந்தியே, அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தம். இது இன்னைக்கான கதை. இந்த நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.